பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 31வது சங்கீதத்துல 4வது வசனம், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறைவாய் வைக்கப்பட்ட வலை, நம்ம எல்லாருடைய கால்களுக்கும் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. சத்ருவாகிய சாத்தானால் காடுகளிலே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், வேடன் என்ன செய்து வைத்திருப்பார்கள்? கண்ணி வைத்திருப்பார்கள் விலங்கினங்களை பிடிப்பதற்கு. அதுபோல சாத்தானான நம்மை பாவ வாழ்க்கையில விழ வைப்பதற்காக, ஆண்டவருடைய அன்பை மறப்பதற்காக, ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்ல வேண்டும் என்பதற்காக, துன்மார்க்க வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக சாத்தானும் நமக்கு வலையை விரித்து வைத்திருக்கிறான். நாம் அந்த வலையில் இருந்து தப்பித்து நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுக்கு எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? அதற்கு தான் ஆண்டவருடைய துணை வேண்டும். இங்கே தாவீது தான் குறிப்பிடுகிறார், தேவரீரே எனக்கு நீர் அரண். உம்முடைய பாதுகாப்புனாலதான் அந்த சத்ருவான சாத்தானை நான் விதிக்க முடியும், அவனுடைய வலையை நான் அத்து எறிய முடியும், நான் உங்களுடைய அன்புக்குள்ளாக நான் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அங்கே தாவீது குறிப்பிடுகிறார். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக, எத்தனை பேர் நாம் விழ வேண்டும் என்று சொல்லி குழியை தோண்டி வைத்திருந்தாலும், தேவன் நம்முடைய கையை பிடித்து அழைத்து எல்லா விதமான வலைக்கும் எல்லா விதமான குழிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து, எவரும் நம்மை மேற்கொண்டு விடாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக இருக்கிறார். அவரை நீங்க பிடித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏசப்பா, நீங்க எங்களுக்கு அரணாக இருங்க, நாங்க எதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம், நாங்க பாட்டு நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி நீங்க கட்டாயம் சொல்ல முடியும். அவரை நீங்க நம்ப, அவரை நீங்க பற்றி கொள்ள, அவரை நீங்க விசுவாசிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவரை மாத்திரம் நீங்க விசுவாசித்து காத்திருங்கள். கர்த்தர் சத்ருவான சாத்தானை மறைவாய் வைத்த எல்லா வலைக்கும், நம்ம கால்கள் அகப்பட வேண்டும், நாம் வீழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வைத்த எல்லா வலைகளுக்கும் தேவன் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார், விடுதலை அளிப்பார், பாதுகாப்பார், அரணாக இருந்து வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சொல்ல. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பாதுகாத்து, சத்ருவான மறைவான வலைக்கு உங்களை விடுதலையாக்கி நிறைவான வாழ்வுக்களாக அரணாக இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.